அறிந்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா தகப்பனை நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே உயர்த்துகிறோம். நாங்கள் உண்மையே உயர்த்துகிறோம். நீரே ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே வழி நடத்தும். உமக்கு ஒருவருக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு வேளையிலும் மீதியான ஒவ்வொரு நேரத்திலும் நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக சுவாமி. நீரே மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் என் அசுரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஆவியானவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தூய பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நம் வேத வாசிப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின்படி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தை நாம் கனப்படுத்தி இந்த நாளை வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். இதுல 48 வசனங்கள் இருக்கிறது. 10 இறுதியா இருக்கிற 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசிக்கிறவர்கள் நிறுத்தி நிதானமாக வாசிக்கவும், பிழை இல்லாமல் வாசிக்கவும், புதிதாக வாசிக்கிறவர்களை வரவேற்கிறோம். வேத வாசிப்பு பகுதிக்கு கடந்து செல்லலாம். ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆமேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளு சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேசித்தனம் முகாந்திரமே ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் பண்ணுகிறவனாய் இருப்பான். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருமையாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவர் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஆமென். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகையாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும்
மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். இப்பொழுது இறுதியாக நம்ம செப வேலைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப சகோதரி செபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைவாசியில ஜெபிப்போம். ஆமென். அதிகாலை கிறிஸ்துவோடு கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது ஜெபிக்கிற நேரமா இருக்கிற படியினால் எல்லாருமே இருந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் நாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே பதில் கொடுக்க வல்லவரார். விசேஷமாக நம்ம ஜெபித்துக் கொள்ள போகிறோம். இந்த நாள், இந்த 2 நாளும் ஜெபிக்க போதகர் இந்த 2 நாளும் சகோதரன் சென்றிருக்க இடத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரத்துல தேவன் தாமே கர்த்தருடைய கரத்தை அவரோடு வைத்து எல்லா வேலையிலும் தேவனுடைய கரம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே என்ன சித்தம் என்ன நோக்கம் வச்சிருக்க அந்த நோக்க திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும்படியாக இந்த நாள்ல அற்புதமாய் தேவனுடைய கரம் இருந்து அவர் நடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நசரனாகிய இயேசுவின் நாமத்தின் அருமையான கால வேளையில ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர் உள்த்து இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த 2 நாள் தகப்பனை சுசாமி இன்றைய நாள் மறுநாளும் தேவனுடைய கரம் தேவதாசனுடைய இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவரா இருக்கிறீர், நல்லவரா இருக்கிறீர், போதுமானவரா இருக்கிறீர், இரக்கமுள்ளவரா இருக்கிறீர் ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. விசேஷமாக தேவதாசன் ஆண்டவரே உங்க தகப்பனை வார்த்தையை சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார். அவரோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் யாவும் எடுத்து போட்டுருங்க ராஜா. இன்றைய நாள் தகப்பனை வர்ற ஜனங்களை உம்முடைய மன்னாவினால் போஷித்து காத்து தேவன் நடத்த வேண்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இருதை நொறுங்குண்டவர்கள் தகப்பன் நறுங்குண்டவர் வேதனையோடு கண்ணீரோடு வந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினால் தாசனோடு கூட இருங்க. உங்க சிலுவைக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுங்க. நாவோடு நாவாய் இருந்து பேசும்படியாய் வல்லமை எடுத்து பாவிக்க வேண்டும்படியாய் நசரனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விட்டு கொடுக்கிறோம். அதே போல நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். விசேஷமாக 18, 19, 17, 18, 19 3 நாள் கொழும்புல நடக்கிற அந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். அதே போல 25, 24, 25, 26 அட்டன் பிரத பகுதி நடத்துகிற சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாக தேவன் தாமே வார்த்தைன்னு சொல்ல பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நீதியின் வலக்கரம் தாசனை பிடித்து தாங்கும்படியாக யூத ராஜ சிங்கம் அவரோடு கூட நடத்த வேண்டும்படியாக ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக அந்த இடங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தடைகள் யாவும் எடுத்துப்பட வேண்டும் என்று மனித தயவு கிடைக்க வேண்டும் ஒப்புக் கொடுப்போம். அருமையான காலை பொழுதுல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நசரனாகிய இயேசுவின் நாமத்துல கொழும்பு பகுதியில 17, 12, 19 3 நாளும் ஆண்டவரே நடக்க இருக்கிற தகப்பனை ஊழியத்துல கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளையை தகப்பனை வலக்கரம் தாங்கி நடத்துகிற தேவன், நீதியின் வலது கரம் அவரோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். பயப்படாதே, நான் உன் துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே தகப்பனே, அந்த பகுதியில அப்பாவுட்டு கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்க தடைகள் யாவும் பிசாசின் தந்திரங்கள் தகப்பனை பொல்லாத சேனைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்துல முறியடிக்கிறோம். ஆண்டவரே, உன் பக்கத்துல 1000 பேரும் வலதுக்கத்துல 10,000 பேர் எதுவும் முன்னை சேதப்பட்டான்னு சொன்ன பிரகாரமாக தேவதாசனோடு கூட இருங்க ராஜா. அந்த இடத்துல நடக்க துதி நமஸ்கார வேலையா இருக்கலாம், வார்த்தை பகுதியா இருக்கலாம், ஆண்டவரே ஜனங்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிற நேரமா இருக்கலாம். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல யூத ராஜ சிங்கமானதை கிரியை செய்ய வேண்டும்படியாக உம்முடைய வல்லமையின் சத்தங்க கேட்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அந்த கொழும்பு பட்டணத்தை ஏசப்பா ஒரு ரத்தத்துல நாங்க மூடுகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே தகப்பனே, அந்த பட்டணத்தை உங்க சித்த என்ன ஆண்டவர் நோக்கம் என்ன ஆண்டவரே, அதை தாசனை கொண்டு நிறைவேற்ற வேண்டும்படியாக அழைத்த அழைப்புக்கு ஆண்டு தகப்பனே சுவாமி பாத்திரராய் நிக்கிற தாசனோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அட்டன் பிரேஸ் அப்பாவுக்கு கரம் இருக்கட்டும் ராஜா. தகப்பன் மலையில பிரேஸ்ல எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மண்டப்பட்டால் நிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே உங்களை
உங்களை அறிந்து கொள்ளட்டும் ராஜா. தடைகள் யாவும் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே சுவாமி. இருதயங்களை கடினப்படுத்துகிற எல்லா பொல்லாத சாத்தாண்ட கிரிகளையும் இதோ இந்த காலை பொழுதுல நாங்கள் ஒரு கூட்ட சேனையாவும் பக்கத்துல நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாமாக என்று சொன்னீரே. ஆவியான் இடைப்பட்டு நடத்தும்படியாக நசரனாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அதே போல் நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கிற யாழ்ப்பாண பகுதியில் இருக்க கூடுகை ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் வாலிப மத்தியில பெரிதான காரியங்களை செய்ய வேண்டும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமம் மறைந்திருக்கிற படியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பென்று சொல்லியிருக்கிறாரு சங்கீத புத்தகத்துல. தேவன் தாமே அப்படியே நாமத்தை அறிந்திருக்கிற தாசனோட கத்தர் கூட இருக்க வேண்டும்படியாய் ஒப்பு கொடுப்போம். வாலிப மத்தியில பெரிதான எழுப்புதலை தேவன் செய்ய வேண்டும்படியாய் ஒப்பு கொடுப்போம். நசன இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பிப்ரவரி மாதத்துல யாழ்ப்பாண பகுதியில சேனைகளின் கத்தர் ஊழியத்தை அப்பாவிட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கத்தனி பெரியவராய் இருந்து தகப்பனே சுவாமி ராஜா நீரே நடத்த வேண்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் நடக்க வாலிப கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு கூட்ட சேனையாய் தகப்பன் எழுப்ப வேண்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் காத்து கொள்வான். தேவனே, உடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி ஆவியானவரே. இந்த நாட்கள தகப்பனே, எதிர்கால சந்ததிகள் ஒரு வாலிப கூட்டத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய திட்டம் நோக்கங்கள் அப்பா இந்த கடைசி காலத்தில் நிறைவேற தாசன் இந்தர்கள் யாழ்ப்பாணத்தில் கால் வைக்கிறாரோ கால் மிதிக்கும் தேசம் சொந்தமாக தர வேண்டும் சொன்னீங்க ஆண்டவரே. செய்கிற அப்பா வாலிப கூட்டத்தை ஆண்டவரே உமக்கு சொந்தமாய் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே, போக்கிலும் வருத்தம் தேவட கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். செல்லுகிற வாகனத்தை ரத்தத்தால மூடிக்கொள்ளுங்க. விட்டு செல்ற குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள் ரத்தத்தால மூடிக்கொள்ளுங்க. ஆவியான சித்தத்தை தகப்பனை நிறைவேற்ற போகிற பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் யாவ் எடுத்து போடுங்க அப்பா. பாதைகளை செவைப்படுத்தி கொடுங்க. மனிதனை பெற்றுக் கொடுங்க. எதிரிகள் நீக்கி போடுங்க. நசரனாகிய இயேசுவின் நாமத்துல விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீ ராமண்டும் அமண்டு பதில் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி. மீதியான நேரங்களின் காலம் கர்த்தர் அப்பா பரிசுத்த ஆவியை நடத்தும்படியாய் எங்களுக்காக மட்டும் உண்டான உயிரோடு எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்க நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் அப்பா, அதில் நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே அப்பா, நீர் கடிந்து கொள்ளும் பொழுது அதை நாங்கள் கவனித்து கேட்கவும் அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தையும் நாங்கள் பற்றி கொண்டு உமக்கு பயந்து இந்த பூமியில வாழத்தக்கதாக உடைய வார்த்தையில நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் இல்லையா, ஒரு நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதை இந்த நாட்களை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அதற்கு விரோதமான பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எப்பயுமே ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டுச்சுன்னா, நமக்கு ஒரு அழைப்பு உண்டாயிடுச்சுனாலே அதுக்கும் நம்ம லைஃப்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை சில நேரத்துல பிசாசானவன் கொண்டு வருவான். பட் அது உண்மை இல்லை, அது எல்லாம் மாயையே. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்வது அவசியம். நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகும்படியாக சில நேரங்கள்ல சில காரியங்கள் நடக்குதுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை நாம் மறக்கும்படியாக அதை செய்யக்கூடிய வகையில சில நேரத்துல சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா நீங்க அதை பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவன் தடைகளை உடைத்து போட்டு உடைய வாக்குத்தத்தத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஆமென். ஆமென். ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தட்டி கொடுத்தா, தடவி விட்டா, அன்பா பேசுனா என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ரெடி டு லிசன்ல. நம்ம பிள்ளைங்களாம் அப்படிதான் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே எப்படி என்ன ஆசைனா, இப்படியே சாஃப்டா பேசணும், அன்பா பேசணும். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் எல்லாம் உங்களுக்கு செய்வார், எல்லாமே பண்ணுவார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் அதை கேட்க விரும்புவார்கள் இல்லையா?
ஆனா ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியம் நடந்தாலும் தேவனுடைய வல்லமை என்ன, அவர் என்ன செய்வார், அவர் எதை விரும்பல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இஃப் தே ஆர் நாட் ரெடி டு கரெக்ட் themselves, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம செய்யற தவிர ஆண்டவர் சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மனசு இல்லாம கேட்க மாட்டாங்க அந்த வார்த்தை. அப்படின்னா தேர் கரெக்ட். அதாவது அவங்க தன்னை திருத்தி கொள்ள, தன்னை சரிப்படுத்தி கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒருத்தன் காது கொடுத்து கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை சரிப்படுத்தி கொள்ள they are not ready. ஓகே, யோவேல் 3:16 போகலாம். யோவேல் 3:16 திரும்ப படிங்க பார்ப்போம். நேத்து நம்ம அதுல இருந்தா வாசிச்சோம் இல்லையா? யோவேல் 3:16 இருக்குதா வேதத்துல? கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது சனத்துக்கு அடைக்கலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். ஆமென். ஸோ எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம என்ன பண்ணலாம்? அழகா சொல்லிட்டாரு. இப்ப இங்கே சொல்லிட்டாரு, தேவனுடைய ஜனத்துக்கு என்ன நடக்கும்ன்றது சொல்லியாச்சு. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து, அவர் கர்ஜனைக்கு முன்பதாக நிற்க யாராலையும் முடியாது இல்லையா? மறுபடியும் 16 தான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஏன்னா அவருடைய கர்ஜனைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. வானமும் பூமியும் வானம் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு, வானம் அதிரும், பூமி அதிரும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அப்ப என்ன தெரிஞ்சுக்குவீங்க தெரியுமா? என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அடுத்த வசனம் 17. என்னவா? தேவனாகிய கர்த்தர் நான் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த பர்வதமாகிய சீயோன்ல வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், உன்னை உருவாக்கி உனக்கு சுவாசத்தை கொடுத்து உன்னை இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறவர் நான் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. சோ இங்க பார்த்தோம், நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ யூதராஜ சிங்கத்தின் கர்ஜனை இப்படி இருக்கும். தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை என்ன? தேவனுக்கு பயந்து எதற்காக அந்த கர்ஜனை நடக்குது? அவர் மேல் நம்பிக்கையா இருக்க இல்லையா? ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் இல்லையா? ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்பிக்கையை கொடுப்பதற்காகவும், அடுத்து பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்துல உண்டாகி அங்க ஒரு ரிப்பென்டன்ஸ் வரும்படியாக அங்க நடக்கணும்ல, அந்த ரிப்பென்டன்ஸ் நடக்கணும்ல, அதற்காக. ஸோ இது ரெண்டையும் நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி தனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவர்களுடைய ஒவ்வொருவருக்கும், தேவனுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை எச்சரிக்க, தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக.
எரேமியா 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பார்க்கலாம். 30, 31 நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல்லென்றார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்துல எல்லாம் அடங்கிடுச்சுல. அவர் கர்ஜிக்கவே கர்ஜித்து தனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற, எப்ப நம்மள நம்புறோம்ல, நம்ம எல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கோம். சோ நம்பி இருக்கிற நமக்கு விரோதமா இருக்கிறதே ஒன்றுமில்லாமல் போக செய்ய தேவனால் கூடுமானால் அவருக்கு விரோதமா எழும்பி நின்னா அவருடைய கர்ஜனை எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? நம்ம லைஃப்ல நம்ம தேவனை விட்டு போகாதபடிக்கு, தேவனை மறந்து விடாதபடிக்கு, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. The roar of the Lion of Judah. யூதராஜ சிங்கத்தின் கர்ஜனை. அது நம்மளுடைய காதுகள்ல துணிக்கணும். We must need that. அவருடைய மெல்லிய சத்தம் அன்பு மட்டும் இல்ல, அந்த கர்ஜனை நமக்கு தேவை. பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டுமா. So we have to be ready for everything. And தேவனை அறியாத ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். தேவனை அறியாத மட்டும் இல்ல, தேவனை அறிந்தும் மறுதலிக்கிற, தேவன் இல்லை என்று சொல்லுகிற, தேவனை பரியாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6, 7 எடுத்துக்கும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களா? கர்த்தருடைய செயல் இல்லாமல் இருப்பார்களோ? படிங்கம்மா படி. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்கா செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஆமென். ஆமென். ஊர்ல எக்காலம் ஊதுனா ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? கலங்காம இருப்பாங்களா? பயம் உண்டாகும் இல்லையா? இருதயத்துல பயம் உண்டாகும். ஒரு செயல் அங்க நடக்குதுன்னா, அங்க ஒரு காரியம் ஒரு ஊர் முழுவதும் வருதுன்னா, அதற்கு ஃபர்ஸ்ட் ரீசன் யாரு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் அங்க இருக்கிற ஜனங்கள். நம்ம தான் இல்லையா? நம்ம லைஃப்ல பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு ஒரு தீங்கு நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏன் ஆண்டவரை எப்படி பண்ணீங்கன்னு ஆண்டவரை குற்றப்படுத்துறோம் தவிர, நம்ம லைஃப்ல என்ன நடந்துச்சு, அதற்கான காரணம் என்ன, நாம எங்க டோர்ஸ் ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்றத மறந்துடும் இல்லையா? எப்பயுமே மனிதர்களுக்கு தேவனை குற்றப்படுத்துறது ரொம்ப ஈஸி. பட் அப்படிப்பட்ட தீமையோ எதுவோ நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு நாம எந்த டோரை ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்றத பத்தி சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்னது, ஆதாம் ஏவாள் இடத்துல இருந்து வந்தவங்க இல்லையா? மத்தவங்களை கை காட்டியே பழகி போச்சு மனிதர்களாகிய நமக்கு. எதுனாலுமே இவன் தான் கொடுத்தா, இவதான் செஞ்சா, இவளாலதான் அப்படின்ட்டு இல்ல.
ஸோ அப்படி இல்லாம நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும்னு வசனம் சொல்லுது இல்லையா? அதன்படி நாம நம்மை அறிந்து கொண்டால் நாம எப்படி இருக்கிறோம், நம்மை சுற்றிலுமா என்ன நடக்குது, அதுக்கு நாம என்ன செய்யணும், ஸோ நாம எப்படி கேட் ஓப்பன் பண்ணோம், இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையுமே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார், அறிவித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அது எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டு அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்றாங்க? அதை அசட்டை செய்து இவங்க இப்படித்தான்ப்பா காலம் பூரா சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் சும்மா உருட்டு. இப்ப எல்லாம் புதுசா சொல்லுவாங்களே உருட்டு உருட்டு உருட்டுன்னுவாங்க. அப்படிதான் இருக்குல்ல. இப்ப தெரியும் எப்படி உருட்டுறார் ஆண்டவர் அப்படின்னு இல்ல. ஸோ வி ஹாவ் டு பி சீரியஸ் ஆல்சோ. எப்பயுமே வந்துட்டு அப்படியே தெளிந்த நீரோடையாய் மட்டுமே அப்படியே நாங்க பாட்டுக்கு நீரோடையா போயிட்டு இருக்கோம் அப்படி இல்லை. நம்மை சுற்றி இப்படி பூகம்பங்கள், நம்மை சுற்றி இப்படி காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம விழித்து கொண்டு துரிதமாய் செயல்பட வேண்டிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாயத்தை வந்து நம்ம சொல்றோம் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம். ஆனா நம்மளுடைய செய்கைகள் கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? இன்னைக்கு ராஜா வந்தாருன்னா நம்ம ரெடியா இருப்போமா? How it is more important. Are we all ready? நான் ரெடியா? அதை நான் நிதானித்து பார்க்கணும்ல. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? அவர் கர்ஜனை எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த பூமியில உண்டாக்கும் இல்ல? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? உங்களை எல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளாய் அழைத்திருக்கிறார், அந்த கடைசி காலத்தின் அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார். உங்களுடைய வாய்களை நீர் திறப்பதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். அவர் ஆரம்பிச்சுட்டார். பட் are you all ready to open your mouth? நம்ம ரெடியா இருக்கோமா? we have to இல்ல? கண்டிப்பா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கலாம். கலாத்தியர் 6:7. என்ன வசனம் இருக்கா? கலாத்தியர் 6:7. என்ன ஆச்சு? எல்லாரும் காணாம மோசம் போயிட்டீங்களா? போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். ஆமென். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இன்றைக்கு ஒரு 2-3 வாரமாவே, 2-3 வாரம் இல்ல, 2 வாரங்களாவே இந்த வார்த்தை தான் நமக்கு எந்த பக்கம் பார்த்தாலும், எந்த சோசியல் மீடியா திறந்தாலும், எந்த சைடு போனாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஸோ நாம அப்படி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியில இருக்கக்கூடாது. 2வது, அவங்கள கண்டிப்பா அப்படி இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வார்ன் பண்ண வேண்டியது நம்ம கடமையா இருக்குது. அப்படி வார்ன் பண்ணியும் அவர்கள் கேட்கலன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டுனா வெறும் இரக்கம், கிருபை, அன்பு மட்டும் நம்ம நினைக்கிறோம்ல. புதிய ஏற்பாட்டுல தான் அது இருக்கு. தேவன் நமக்கு 2 வாசலை கொடுக்கிறார் இல்ல? ஜீவனுக்கு போகிற வழி, நித்திய மரணத்துக்கு போகிற வழி, 2மே இருக்கு. நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறார். நாம எதை சூஸ் பண்றோம், நாம எதை விதைக்கிறோம். ஆப்பிள் விதைய விதைச்சா ஆப்பிள் மரம் தான் வரும், ஆரஞ்சு மரம் வராது. வருமா? நீங்க எந்த விதையை விதைக்கிறீங்களோ அதுதானே வரும். வேற ஏதாவது வித்தியாசமா வருமா? வராது இல்லையா? சோ அப்ப நம்மளுடைய கிரியைகள் எப்படியா இருக்கிறது அப்படின்றத நாம கவனித்திருப்போம். அப்படிப்பட்ட கிரியைகளை இருக்கிறவர்களை நாம எச்சரிப்போம்.
இல்லை, எச்சரிக்கிறது தெய்வ அன்பையும் நம்ம வெளிப்படுத்தி சொல்ல முடியும். ஆனா அதே நேரத்துல அப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லணும். இட்ஸ் ஆர் டியூட்டி. பிகாஸ் சம்டைம்ஸ் தெய்வ அன்பையும் அள்ள தட்டுகிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? 2 நாளாகமும் 36:16 வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமும் 36:16. கிடைச்சிருச்சா? 2 நாளாகமும் எல்லாருக்கும் நானே வாசிக்கிறேன். ஆனாலும் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆமென். ஆமென். ஜனத்தின் மேல் என்ன மூலம்? சோ தேவனையோ, தேவனுடைய ஜனங்களையோ, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளையோ, அவருடைய வார்த்தைகளையோ அவங்க பரியாசம் பண்றாங்களா? அசட்டை பண்ணப்படுதா? தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறாங்களா? அங்க என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சோ அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம பரிதபித்துதான் ஆகணும். ஜனங்களுக்காக பரிதபித்துதான் ஆகணும். தேவன் அதை விரும்பி செய்யல. அவங்களுடைய கரத்தின் கிரியைகள், அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் அந்த ஆக்கினைக்குள் அவர்களை கொண்டு வந்தது. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இல்லையா? சோ அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? பரிதபித்து ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படணும். பிசாசின் கட்டுக்குள்ளாக முற்றிலுமாய் சாத்தானை வழிபடுகிற கூட்டங்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஓப்பனா பண்ணுவாங்க. ஸோ அவர்கள் அறிந்தோ அறியாமலோ வாட் எவர் இட் இஸ், ஆனா அவர்கள் எல்லாமே தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்கல்ல. பிசாசுக்கு என்ன கொண்டாட்டம் தெரியுமா? பாரு, உன் புள்ள ஆனா பாரு என்ன சேவிக்கிறான், என் பிள்ளைய மாறிட்டான் பத்தியா? அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். உன்னோட வித்தை நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் இப்படி விட்டுருவாரா? ஆனா நமக்கு மனிதர்களாகிய நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? புத்தியை கொடுத்திருக்காருல, நிதானித்து ஆராய்ந்து அறிய. அதைத்தான் எல்லாரும் எப்பயும் நம்ம லைஃப்ல செஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வார்னிங். இட்ஸ் அ வார்னிங். அவருக்கு எதிராய் விரோதமாய் எழும்பி நின்று பரியாசம் பண்ணி நிந்தித்து அசட்டை பண்ணுகிறவர்களுக்கான எச்சரிக்கையை நாம பார்த்தோம். அடுத்த 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய இடத்தை என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கும்படியாக அவர் கர்ஜனை தம்முடைய ஜனங்களை, தம்முடைய இடத்தை, தம்முடைய தேசத்தை, பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறபடியினால அது என்ன பண்றார்? சுத்தம் பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 6 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லப்படுது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய மகிமையினால் நிரப்பும்படியாக என்ன பண்ணுகிறார்? அசைய பண்ணுகிறார், அசைய பண்ணுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், தேவன் நம்மள என்ன சொல்றாரு? உன் தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்றாரா? எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னா என்னது? when he shakes, when we shake என்ன ஆகும்? நம்ம உதறும் பொழுது, நம்ம அசையும் பொழுது என்ன ஆகுது? நம்ம மேல இருக்கிற தூசி எல்லாம் கீழே போதா? அப்படித்தான்
He is shaking the nations. அவர் அசைய பண்ணுகிறார். ஏன்? அந்த தூசி எல்லாம் நீங்கி போய் அது பரிசுத்தமாகும்படியாக. அப்படி ஆகும் பொழுது என்ன பண்ண ஏன்னா அங்க அசுத்த குலைச்சல் இருக்கும்போது தேவன் வந்து அங்க வாசம் பண்ண முடியாது இல்லையா? So he will shake the nations. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவாராம்? மகிமையினால் நிறைய பண்ணுவார். பல நேரங்கள்ல நம்மளை ஏன் தூசரை உதறிவிட்டு எழுந்துருன்றார்? வேண்டாம், அது தேவையில்லை அப்படின்னா அது உதறிட்டு நம்ம எந்திரிச்சிடணும். எந்திக்கும் பொழுதுதான் நம்மள என்ன பண்ண முடியும்? தேவன் இந்த ஆலயத்தை சொல்லுங்க, இந்த ஆலயம் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம நெஞ்சில தட்டி சொல்லுங்க, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். யாரு? அந்த சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் மகிமையினால் நிறைய பண்ணுகிறார். சோ அப்படி நாம எல்லா தூசியும் உதறிவிட்டு எழுந்திருக்கும் பொழுது அந்த மகிமையினால் நிரப்பப்படும் பொழுது நம் மூலமாக என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாத்திரமாய் நம்ம மாறும். சோ இப்ப தேசங்களையும் அப்படிதான் தேவன் அசைக்கிறார். ஏன்னா தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தலமாக அதை மாற்றுவதற்கு இந்த அசைத்தல் அங்கு தேவைப்படுகிறது. He wants to cleanse. எபிரேயர் 12 அதிகாரம் எடுங்க. He wants to cleanse, right? எபிரேயர் 12:26, 27 இதே வசனம் தான். கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்லி. அவருடைய சத்தம் அப்பொழுது, நானே வாசிக்கிறேமா, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இது வாக்குத்தத்தம். நம்ம எப்பயுமே என்ன வாக்குத்தத்தம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுவும் வாக்குத்தத்தம் தான். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது 27 வாசிக்கிறேன். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. சோ இதுல 2 விஷயம் இருக்கு. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அதாவது தேவனுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம், தேவனுக்காக கட்டி எழுப்பப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆவிக்குரிய எல்லாம் அசையாதவைகளா இருக்கிறபடினால அது அப்படியே இருக்குங்க. அசை உள்ளவைகள், மாறி போனவைகள், ஏற்கனவே அது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல, அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. அதனாலதான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம என்ன பண்ணணுமா? 28 சொல்லுது பாருங்க, என்ன பண்ணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி, அது நமக்கு கிடைச்ச கிருபை. அது நம்மளா செய்யறது இல்லை, அது நமக்கு கிடைச்ச கிருபை இல்லையா? அசைவில்லாத ராஜ்யம் எது? தேவனுடைய ராஜ்யம் தான் இல்லையா? அது நமக்கு கிடைச்ச கிருபை. நம்ம அதை அல்ல தட்டக்கூடாது. cannot be. எல்லாருக்கும் அது இல்லையே, நமக்கு கிடைச்சிருக்கே. பலரால புரிஞ்சுக்க முடியல, ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாராலையும் தேவன் அன்பு ருசிக்க முடியல, நமக்கு ருசிக்க முடியுதே. எல்லாருக்கும் தேவ ராஜ்யத்தை பத்தி தெரியல, ஆனா நமக்கு தெரியுதே. அந்த பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நடத்தும்படி, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம கிரியையில இருக்கும்படி, நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம பேசும்படி என்ன பண்ணோம்? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். 29 என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, he will consume. He is என்னது? அவர் ஒரு consuming fire. பட்சிக்கிற அக்கினி. பட்சிக்கிற அக்கினின்னு இது. அக்கினி என்ன பண்ணும் சொல்லுங்க?
தேவையில்லாததெல்லாம் எடுத்து போடும். ஒரு தங்கம் உள்ள போட்டா என்ன பண்ணுமா? தேவையில்லாததெல்லாம் தள்ளிடுமா? தங்கம் மட்டும் அங்க நிக்கும்ல. எல்லாத்தையும் எரிச்சிருங்க சிஸ்டர். எஸ், பட்சிக்கிற அக்கினி. ஸோ வேண்டாத எல்லாவற்றையும் பட்சித்து முற்றிலுமாய் நீக்கி போடுகிற அக்கினியாய் அவர் இருக்கிறபடினால நாம இந்த பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்து அவரை ஆராதனை செய்து அந்த கிருபையை நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பற்றி கொள்ள கடவோம். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது தேவன் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். எத்தனை பேர் வந்துட்டு இப்ப இந்த கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிற அந்த நடக்கிற அந்த பெரிய டிசாஸ்டர்ல சில வீடுகள் மட்டும் தப்பிச்சிருக்கிறத எத்தனை பேர் பார்த்தீங்க? சில வீடுகள் மட்டும், கொஞ்சம் கூட பக்கத்துல நெருப்பே இல்லாம அந்த வீடு அப்படி சுற்றிலுமாய் பாதுகாப்பா இருக்குது இல்ல? அதுதான்ப்பா நீதியின் வலது கரத்தினால் தம்மை தாங்குவது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையின் வாக்குத்தத்தமா இருக்குது இல்லையா? அதுதான் அது. உங்களுக்கு லிட்ரலா காட்டியிருக்கிறார். லிட்ரலா காட்டிட்டார். இது யாராவது பார்க்கலன்னா சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணுவோம். நீதியின் வலது கரத்தினால் தாங்குவதுன்னா அதுதான். நம்மை சுற்றிலுமாய் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் இருந்தவரை கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அந்த கிருபை என்ன பண்ணுது? அவருடைய நீதியின் வலதுகரம் மூடிக்கொள்ளுது. எப்படி எகிப்துல கோசே நாட்டுல ஓசையில என்ன நடந்துச்சு? நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் தங்கியிருந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் இருந்தது. எகிப்து தேசம் முழுவதும் இருளை பார்த்துச்சான் இல்லையா? எக்ஸோடஸ் 10 பார்ப்போம். யாத்ராகமம் 10:21 23 பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. அப்படிப்பட்ட சூழல்ல அவ்வளவும் இருட்டிலையும் அந்த ஒரு வீடு மட்டும் காக்கப்படுது இல்ல? சில வீடுகள் மட்டும் காக்கப்படுது. அங்க மட்டும் நெருப்பு உள்ள வரலனா அதுதாங்க நம்ம அப்பா. அந்த நீதியின் வலது கரம் உங்களையும் என்னையும் காக்க வல்லதா இருக்கிறது. அவர்களை காத்த அதே கரம் இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலுமா எத்தனை நடந்தாலும் சரி அவர்களை எச்சரித்து, இப்படி நோவா எல்லாரும் எச்சரித்தாரோ அதே போலதான் நோவாவின் நாட்களை போல நடக்கும்னு சொல்லியிருக்கிறார்ல. அதே போல எச்சரித்து அவருடைய சமூகத்திற்கு எல்லாரும் வந்து அவருடைய கிருபையை பற்றி கொள்ள நம்ம வழிநடத்தணும். நம்மை போல நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நீதியின் வலது கரத்தினால பாதுகாக்கப்படணும் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க, நீங்க நேசிக்கிறவங்க, உங்களுக்கு ஏதோ தேவைன்னப்போ ஓடி வந்து கொடுத்தவங்க, ஏதோ ஒரு விதத்துல உங்க மேல அன்பா இருந்தவங்க, அவங்க எல்லாம் அழிந்து போறது உங்களுக்கு விருப்பமா? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறதுல உங்களுக்கு சந்தோஷமா? இல்ல. அந்த ஆத்தும பாரம் உங்கள் இருதயத்தை மூடட்டும். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல? நமக்கு அந்த ஆத்தும பாரத்தை பல சம்பவங்கள் நமக்கு என்ன பண்ணுது? அது கொடுக்குது. So beware. நாம எச்சரிக்கையா இருப்போம். நாம கிருபையை பற்றி கொள்வோம். அதே போல தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு அவருடைய வலது கரத்தினால் அவங்கள மூடிக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய சமூகத்துக்குள்ளாக, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ள எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம்? அழைத்து வரணும். அது நம்முடைய கடமை. Father Lord Jesus. கடைசியா ஏசாயா 33ஆம் அதிகாரம் 13-16 படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஏசாயா 33ஆம் அதிகாரம்
13 இருந்து இருக்கிறவர்களே, நான் ம், செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதறி இரத்த சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவனோ. ஆமென். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வர ஆதாயத்தை நாங்கள் வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு எங்க கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் அடைத்து பொல்லாப்ப காணாதபடிக்கு எங்க கண்களை மூடி இந்த பூமியில நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்லை முற்றிலுமா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டாடி. எஸ் ஃபாதர் லார்ட், உம்முடைய ஜுவாலை அப்பா பட்சிக்கிறதா இருக்கிறதே. நித்திய ஜுவாலையாகி உமக்கு முன்பாக தரிப்பவன் யார் ராஜா? பட்சிக்கிற உம்முடைய அக்கினிக்கு முன்பதாக நிற்பவன் யார் ஆண்டவரே? அப்பா, மனம் திரும்புதலை இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக கொடுக்கிறோம் டாடி. ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் நீர் இவ்வளவு பெரியவர், சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா புத்தி தெளியட்டும். எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, நீர் இன்றும் ஜீவிக்கிறீர், நீர் ஆவியா இருக்கிறீர். நீர் எந்த இடத்துக்குள்ளேயும் எந்த கட்டிடத்துக்குள்ளேயும் எந்த சிலைக்குள்ளேயும் அடக்கப்படுகிறவர் இல்லை. எங்கள் தேவன் ஆவியா இருக்கிறார். அனைத்தையும் உருவாக்கின தேவனை யாராலே உருவாக்க முடியாது டாடி. அப்பேற்பட்ட எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, அப்போ உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பரியாசங்கள், எத்தனையோ அசட்டைகள், எத்தனையோ நிந்தனைகளை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம்ப்பா. ஆனா தேவன், நீர் உம்முடைய வலது கரத்தினால், உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறபடியினால உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் அழைத்த அழைப்புல நாங்கள் நிலைத்திருந்து உடைய இருதயத்தின் பரிதபிப்பு பா, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே உம்முடைய விருப்பமா இருக்குது டாடி. ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய இருதயத்தின் பரிதபிப்பை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் உடைய நீதியின் வலது கரத்துக்குள்ளாக வந்து அடங்கி இருக்கத்தக்கதாக அவருடைய வழிநடத்த எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்குரிய பயம் எல்லாருடைய இருதயத்திலே உருவாகட்டும். தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலேயும் உண்டாகட்டும். எஸ் ஃபாதர் லார்ட்,
இரக்கத்தில் பெரியவர் அப்பா, என் அன்பில் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக தேசங்கள்ல அப்பா ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் அக்கினி அப்பா, எத்தனையோ டிசாஸ்டர்ஸ் அப்பா பூமியில் நடக்குது. கண்ணோக்கமாயிருங்க, கிருபையாயிரும் ஆண்டவர், கிருபையாயிரும், இரக்கமாயிரும் டாடி, இறங்குங்க. நீர் மன்னிக்கிற தேவன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் காலம் அப்பா, ஜனங்கள் திருப்பப்பட, அவர்கள் மனம் திரும்ப அப்பா நீங்க தயை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் பாவிகள் தான், எங்களை ரட்சித்த அதே தேவன் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறதே. எஸ் ஃபாதர் லார்ட், அந்த தயை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா நர்வு சாரங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நாங்கள் துரிதமாய் விடத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக. அதை தடை செய்து எங்களை ஆண்டவரே திருப்பி எங்களை ஒடுக்குகிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எங்களை கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அவைகள் ஒருபோதும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில நாங்கள் இந்த உலகத்துல கடந்து செல்லும் பொழுது சமாதானத்தினால நிரப்புவீராக. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரோடும் அப்பா உண்மை பிரதிபலிக்கத்தக்கதாக, உண்மை நாங்கள் காணத்தக்க, உண்மை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக, அவர்கள் எங்களை அப்பா உண்மை பார்ப்பது போல பார்க்கத்தக்கதாக எங்களுடைய செய்கைகள், கிரியைகள், நடத்தைகள், பேச்சுகள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாங்கள் அப்பா வெளிச்சமாய் உப்பாயிருக்க உதவி செய்வீராக. எங்களை ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்து. உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக, உம்முடைய நீதியின் வலது கரத்துக்குள்ளாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய உறவுகளையும் எங்கள் உடைமைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லது வலது கரத்தை எடுத்து தலைமையில வச்சுக்கலாம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தெய்வ இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. கடைசி ஜெபம் செய்யறவங்க சொல்லுங்கம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ. நாம எல்லோரும் சேர்ந்து நாளை அதிகாலையில ஆயத்தப்பட 4 மணிக்கு ஆரம்பமாகிறது. செபிக்க வாஞ்சியுள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். 4:30 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்களை உற்சாகமாக வரவேற்கிறோம். ஆமென்.